மக்கள் அரசாங்கத்தினுடைய வணக்கம். இப்போ நம்ம அறிவு தெளிவு விளக்கத்தை பற்றி பார்த்தோம். ஒரு அரசாங்கம் எப்படி அமைக்கணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம குடும்பத்துக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் பார்ப்போம். குடும்பம் வேறு, அரசாங்கம் வேறு அப்படிங்கிறது கிடையாது. குடும்பமும் அரசாங்கமும் ஒன்றுங்கிறத முதல்ல நீங்கள் நம்பணும். நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குடும்பமும் அரசாங்கமும் வேறு வேறு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் தப்பு. இப்போ குடும்பம் அப்படின்னா யார் இருப்பாங்கன்னா, அப்பா, அம்மா, பிள்ளைகள். இவங்க தான் ஒரு குடும்பம். இது எல்லாருக்குமே பொருந்தும். படித்தவங்க, படிக்காதவங்க எல்லாருக்குமே பொருந்தும். அரசாங்கங்கிறது என்ன அப்படின்னு தெரியும். 36 ஸ்டேட்டு ப்ளஸ் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், ஒரு நாட்டினுடைய பிரதமர், அதுக்கு மேலே ஜனாதிபதி, அதுக்கு மேலே கவர்னர், அதுக்கப்புறம் நீதிபதிகள், இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே மேலே இருந்தால் கூட முழுமையான பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய முதல்வருக்கும் ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கும் மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அப்பான்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய பிரதமர்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு அம்மாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர். பிள்ளைகள் யார் அப்படின்னா மாநிலங்கள். இப்போது குடும்பத்தில் அப்பா ஒரு வழிப்பாதையிலும் அம்மா ஒரு வழிப்பாதையிலும் சென்றாங்க அப்படின்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி கட்சிங்கிற ஒரு பெயரால் மாநிலத்தினுடைய முதல்வர் ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்காரு, ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்காரு. அப்போ மாநிலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இவங்க 2 பேரும் சரியாக இருக்கணும் அப்படின்னா இவங்க கட்சியை விட்டு வெளியே வந்தால் ஒழிய இவங்களால இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு முதல்வர் வராரு அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதேமாதிரி ஒரு நாட்டினுடைய பிரதமர் வராங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. அதை பற்றி மற்றொரு வீடியோவில் பேசுவோம்.